शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् हेतुमदनित्यमव्यापि सक्रियमनेकमाश्रितं लिङ्गम् सावयवं परतन्त्रं व्यक्तं विपरीतम् अव्यक्तं हेतुमद् अनित्यम् अव्यापि सक्रियम् अनेकम् आश्रितं लिङ्गम् सावयवं परतन्त्रं व्यक्तं विपरीतम् अव्यक्तं. இது என்ன சொல்றாருன்னா, வியக்தங்கள் வியக்தம் அவ்வியக்தம் ரெண்டு இருக்கு. பஞ்சவிம்ச தத்துவங்கள்ல அவ்வியக்தம்னா மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதியோட காரியங்கள் எல்லாமே வியக்தங்கள் சொல்றது. இந்த வியக்தங்களுக்கு அப்படின்னா மூலப்பிரகிருதியோட காரியங்களுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு. இத்தனை தர்மங்கள் சிமிலரா இருக்கு, இதோட அவ்வியக்தம் அதனுடைய விபரீதமா இருக்கு. எதெல்லாம் இப்ப வியக்தத்துக்கு சொல்றதோ அதோட விபரீதமா இருக்கு அவ்வியக்தம். ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஹேதுமத் அனித்யம் அவ்யாபி சக்ரியம் அநேகம் ஆசிரிதம் லிங்கம். லிங்கம் லிங்கம் ஒரு விசேஷம் தான். சாவயவம் பரதந்திரம் வியக்தம் விபரீதம் அவ்வியக்தம். அப்போ வியக்தங்கள் எல்லாமே ஹேதுமத்தா இருக்கு, அனித்தியமா இருக்கு, அவ்வியாபியா இருக்கு, சக்ரியமா இருக்கு, அநேகமா இருக்கு, ஆசிரிதமா இருக்கு, லிங்கமா இருக்கு, சாவயவமா இருக்கு, பரதந்திரமா இருக்கு. இத்தனை விஷயங்கள் சொல்றோம். ஒன்னொன்னுக்கு அர்த்தம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஹேதுமத்து காரணம் உடையதுன்னு அர்த்தம். ஹேதுமத் எதுக்கு காரணம் இருக்கோ, ஹேதுகு அஸ்ய அஸ்தி இது ஹேதுமத், ஹேதுகு அஸ்ய அஸ்தி இது ஹேதுமத். இப்போ இந்த வியக்தங்கள்னா பிரகிருதியோட காரியங்கள் எல்லாமே காரியங்களா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அதுதான் அவ்வியக்தம். அப்போ காரியங்களுக்கு எல்லாமே ஹேதுமத்துவம் ஒரு விசேஷம் தர்மம். காரணத்தோட இருக்கிறது என்கிற தன்மை எல்லா வியக்தங்களுக்கும் இருக்கு. அவ்வியக்தம் விபரீதமா இருக்கு. விபரீதமா இருக்குன்னா அவ்வியக்தத்துக்கு காரணம் கிடையாது. ஹேதுமத்துனா ஹேது அர்த்தம் இல்ல, புரியுதா? ஹேதுமத்து காரண வத்துவம் இல்ல இல்ல இல்ல. ஹேதுமத்துனா காரணம் இல்ல, காரியம் அர்த்தம். ஹேதுவோட உடையது அர்த்தம். That which is having hetu, which is not hetu. ஆமா, ஹேதுவோட உடையது. ஹேதுமது. ஆமா, இப்ப கடத்தை எடுக்க வேண்டாம், வியக்தத்தை சொல்றாரு. வியக்தம்னா மகத் அகங்காரா பஞ்சதன்மாத்ராணி இதுக்கு இது எல்லாமே ஹேதுமத்து. அப்படின்னா மகத்துக்கு ஹேது இருக்கு, மகத்தத்துவத்துக்கு ஹேது இருக்கு, அகங்காரத்துக்கு ஹேது இருக்கு, பஞ்சதன்மாத்திரங்களுக்கு ஹேது இருக்கு. அப்படி பஞ்ச ஏகாதச இந்திரியங்களுக்கு ஹேது இருக்கு, பஞ்சமகாபூதங்களுக்கு ஹேது இருக்கு. இதுக்கு எல்லாருமே ஹேது இருக்கிறதுனால எல்லாமே ஹேது இருக்கு, ஹேதுமத். ஆனால் அவ்வியக்தம் இருக்க மூலப்பிரகிருதி அதுக்கு ஹேது கிடையாது, அதனால அது அஹேதுமத். இதனுடைய விபரீதம் அவ்வியக்தம் ஆச்சரியா. அந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். ஹேதுமத் அனித்யம், எல்லாமே அனித்யம். இது எல்லாமே அனித்யம். இது மகத்தத்துவம் அகங்காரா பஞ்சதன்மாத்ராணி ஏகாதச இந்திரியாணி பஞ்சமகாபூதானி சர்வாண்யபி அனித்யானி. அனித்யத்துவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. விபரீதம் அவ்வியக்தம். அவ்வியக்தம் நித்தியமா இருக்கு, அதனால அது அனித்தியம் இல்லை.
ஹேதுமத அனித்யம் அவ்வியாபி. அவ்வியாபின்னா வியாபகம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பரிச்சின்னமா இருக்கு. பரிச்சின்னமா இருக்கிறதுனால அவ்வியாபின்னு சொல்றது. ஆனால் மூல பிரகிருதி வந்து அபரிச்சின்னமா இருக்கு. அவ்வியாபித்துவம் அது ஒரு தர்மம். அவ்வியாபியா இருக்கிறது, அவ்வியாபியா இருக்கக்கூடிய தன்மை, வியாபிச்சுட்டு இருக்காம ஒரு ஒரு பரிச்சின்னமா இருக்கிறது என்கிற தன்மை, அது எதுக்கு இருக்கு? எல்லா வியக்தங்களுக்கும் இருக்கு, மகதாதி காரியங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் வந்து அவ்வியாபின்னு சொல்றது. விபரீதம் அவ்வியக்தம். அவ்வியக்தம் வந்து வியாபியா இருக்கு, எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு, அதனால வியாபி, வியாபித்துவம். அப்புறம் ஹேதுமத் அனித்யம் அவ்வியாபி சக்ரியம் கிரியையா சக வர்த்ததே. அப்படின்னா கிரியையோட சேர்ந்து இருக்கிறது, கிரியை இருக்கிறது, கிரியை உள்ளது. எதுக்கு வந்து கிரியை உண்டோ அது சக்ரியம், எதுக்கு கிரியை கிடையாதோ அது நிஷ்கிரியம். கிரியைன்னா சலனம், மோஷன், அந்த அளவுக்கு மோஷன், ஏதோ ஒரு சலனம், கர்மா, சலனாத்மகம் கர்மான்னு சொல்றது இல்லையா? சலனம் இருக்கு, சலனம் இருக்கிறது சக்ரியம், சலனம் இல்லாதது நிஷ்கிரியம். எல்லா வியக்தங்களும் வந்து சக்ரியமா இருக்கு, அதனால அவ்வியக்தம் நிஷ்கிரியமா இருக்கு, அதனால விபரீதம் அவ்வியக்தம். அப்புறம் அநேகம், அநேகமா இருக்கு. அநேகம் ஏகத்துவம் இல்லை. மகதாதிகள்னு சொன்னா எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு, ஒண்ணு மட்டும் இல்லை, அநேகமா இருக்கு. மகத்தத்துவம் சொன்னால் அது ஒண்ணு நினைக்க வேண்டாம். எல்லோருக்கும் ஒவ்வொரு மகத்தத்துவம், எல்லோருக்கும் ஒவ்வொரு அகங்காரம், எல்லாருக்கும் தனித்தனி இந்திரியங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்திரியங்கள் வேற, எனக்கு இருக்கிற இந்திரியங்கள் வேற, உங்களோட சம்பந்தப்பட்டு இருக்கிற பஞ்சதன்மாத்திரங்கள் வேற, என்னோட சம்பந்தப்பட்டு இருக்கிற வேற. அந்த மாதிரி இண்டிவிஜுவலா வித்தியாசமா இருக்கு, வேற வேறையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதனால அநேகம், அநேகமா இருக்கு, ஒண்ணு இல்லை, பலதா இருக்கு. அதனால மகதாதிகள் கிட்ட அநேகத்துவம் என்கிற தன்மை இருக்கு. விபரீதம் அவ்வியக்தம். அவ்வியக்தம் வந்து ஏகம், தனித்தனி. ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அவ்வியக்தம் அப்படி இல்லை. அவ்வியக்தம் வந்து மூல பிரகிருதி ஒன்னே ஒண்ணு, அதனால ஏகம் நது அநேகம். அப்போ அநேகம் வியக்தம், ஏகம் அவ்வியக்தம், விபரீதம் அவ்வியக்தம். ஆச்சரியா? அப்புறம் ஆசிரிதம். ஆசிரிதம்னா ஆசிரியத்தோட இருக்கிறது, ஏதோ இன்னொரு பதார்த்தத்தை ஆசிரியிச்சுட்டு நிற்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு பதார்த்தத்தை ஆசிரியிச்சுட்டு தான் நிற்கும். மகதாதிகள் அந்த தன்னுடைய காரணம் ஏதோ, அந்த காரணத்தை ஆசிரியிச்சுதான் காரியம் நிற்கும். ஒரு கட்டம் என்கிறது ஒரு காரியமா இருந்தால் அது தன்னுடைய காரணத்தை ஆசிரியிச்சுட்டு தான் நிற்கும், சுதந்திரமா நிற்க முடியாது. ஆனால் இந்த அவ்வியக்தம் வந்து காரணத்தை ஆசிரியிச்சு நிற்கல, காரணமே கிடையாது. அதுக்குள்ள அவ்வியக்தம் அனாசிரிதம். இது வந்து எல்லாமே மகதாதி காரியங்கள் எல்லாம் ஆசிரிதம், அப்படி அர்த்தம். ஆசிரிதம் அனாசிரிதம், இந்த வித்தியாசம் சொல்றது. அப்புறம் லிங்கம். லிங்கம்னால் தன்னுடைய காரணத்தை அனுமானிக்கிறதுக்காக லிங்கமா எடுத்துக்க வேண்டியதுன்னு அர்த்தம். லிங்கம்னா அனுமானத்தில் லிங்கம், அதுதான் இங்க விவக்ஷிதமா இருக்கு. லீனம் அர்த்தம் கமயதி இது லிங்கம்னு விபத்தி சொல்றாரு. லீனம் அர்த்தம் கமயதி அப்படின்னா, லீனம்னா தெரியாத விஷயம். லீனம், லீனமா இருக்குன்னா அது அந்தர்லீனமா இருக்கு சொல்றது இல்லையா? தெரியாம, தெரியாது. வஞ்சி இருக்கு பர்வதத்துல, ஆனா தெரியல, லீனமா இருக்கு, எங்கேயோ உள்ளுக்குள்ள இருக்கு சொன்னா அது தெரியாது. அந்த அப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அனுமானிக்கிறதுக்கு எது சூச்சகமா இருக்கோ நமக்கு, அது லிங்கம். லீனம் அர்த்தம் கமயதி, இது லிங்கம்னு சொல்றது. ஆனா அந்தரியாமின்ற வார்த்தை வந்து பரமாத்மாவின் அது ரூಢமா இருக்கு. அந்தரியாமின்னு சொல்லலாம், வார்த்தைக்கு வாச்சியார்த்தம் அதுதான் அந்த. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் வாச்சியார்த்துல லீனம் மட்டும் இல்லை, அந்த யமனசீலம், நியமயதி, அந்த கண்ட்ரோல் பண்றது அர்த்தம். இந்த இடத்துல அந்த அளவுக்கு அர்த்த விவக்ஷை இல்லை. அது வந்து அந்த நியமயதி அந்தரியம். நியமயதினா நம்மளை கண்ட்ரோல் பண்றது, கண்ட்ரோலிங் ஃபெசிலிட்டி இருக்கு அந்தர்யாமி கிட்ட. இது அது இல்லை, அது உபதேசிக்கல. லீனம்னா இப்போ ஒரு சக்கரை பால்ல லீனமா போயிட்டு
பார்த்தா தெரியாது, ஆனா அது சாப்பிட்டா அதோட டேஸ்ட் வரும். அப்படி சட்டுன்னு பாக்கியமா தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா என்ன வரும்? லீனம் அர்த்தம் கமயதி லிங்கம். இங்க வந்து லிங்கம்னு வார்த்தை இருக்கு. தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு எது ஹேதுவா உபயோகப்படுறதோ அதுதான் லிங்கம். இப்போ காரியங்கள் எல்லாமே காரணத்தினுடைய ஹேது. காரணத்தினுடைய ஹேதுன்னா காரணத்தை தெரிவிக்கிறதுக்காக ஞாபக ஹேதுன்னு சொல்றது. ஞாபக ஹேது காரக ஹேது ரெண்டு விதமா இருக்கு. எது வந்து இன்னொரு வஸ்துவை உண்டு பண்றதோ உற்பத்திக்கு காரணமா இருக்குன்னா பாதக ஹேது, காரக ஹேது. இப்ப பாருங்க, அனுமானத்துல வன்னி தூமம் ரெண்டு இல்லையா? இதுல வன்னி தூமா, தூமேன வன்னியே அனுமியது. தூமஹா, தூமத்தை பார்த்துட்டு வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்ணணும். அதுல தூமத்தை ஹேதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வன்னிக்கு காரணம் சொல்ல முடியுமா? தூமத்துக்கு வன்னி தானே காரணம். தூமத்துக்கு வன்னி தானே காரணம். வன்னிக்கு தூமம் காரணம் இல்லை, அது வந்து ப்ராடக்ட், நாட் த காஸ். அப்படி இருக்கும் பொழுது தூமத்தை போய் ஏன் ஹேதுன்னு சொல்றது? அது ஏன்னா அது திருஷ்டியில அந்த தூமம் ஃபர்ஸ்ட் வர்றதுனால அந்த அனுமானத்துக்கான அந்த வன்னியினால இருக்கணும். ஐடியா என்ன? அப்ப ஐடியா என்னன்னா வன்னிங்கிற பதார்த்தத்தை உண்டு பண்ற ஹேது இல்ல, உற்பத்தி காரணம் இல்ல, ஞப்தி காரணம். வன்னி இருக்கு தெரியறதுக்கு காரணமா இருக்கு. வன்னி இருக்கு தெரியறதுக்கு காரணமா இருக்கிறதுனால ஹேதுன்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஞாபக ஹேது. ஞப்தினா ஞானம், அறிவு, நாலேஜ். ஞப்தின்னு சொல்றோம். இப்போ வன்னி இருக்குங்கிற ஒரு அறிவு வேணும்னா அதுக்கு ஹேதுவா இருக்கிறதுனால ஹேதுன்னு சொல்றோம். இந்த அர்த்தத்துல தான் இங்க லிங்கம்னு வார்த்தை வந்து. இப்ப மகதாதி காரியங்கள் எல்லாமே மூலப்பிரகிருதி என்கிறது ஒன்று இருக்குங்கிறதுக்கு லிங்கமா இருக்கு. காரியமா இருந்தால் காரணத்தினுடைய ஹேதுவா இருக்க முடியும். ஆனா காரணம் காரியத்துக்கு ஹேது இல்லை, காரணம் காரியத்தினுடைய லிங்கம் இல்லை. லிங்கம்னா அனுமானத்துல லிங்கம். காரணம் இருக்கிறதுனால காரியம் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். காரியம் இருக்கிறதுனால காரணம் இருக்குன்னு சொல்லாம வழிய காரணம் இருக்கிறதுனால காரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. வன்னி இருந்தா தூரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, தூரம் இருந்தா வன்னி இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். விபரீதம் இல்லை. அதனால இந்த மூல பிரகிருதி வந்து எல்லாத்துக்கும் காரணமா சரியா. அதனால காரணம் வந்து இன்னொன்னுக்கு அனுமானமா இருக்காது. இன்னொன்னுக்கு அனுமானிக்கிறதுக்கு அது லிங்கம் இல்லை. அதனால மூல பிரகிருதி வந்து அலிங்கம். மகதாதிகள் எல்லாமே லிங்கம். லிங்கம் அலிங்கம் ரெண்டு வார்த்தை. லிங்கம் சொன்னால் தெரிவிக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஞாபக ஹேதுன்னு அர்த்தம். மகதாதி காரியங்கள் எல்லாமே தன்னுடைய காரணமான மூல பிரகிருதிக்கு லிங்கமா இருக்கு சொன்னா அர்த்தம் மூல பிரகிருதியை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். எது தன்னுடைய காரணமோ அதனுடைய பிரகிருதிக்கு காரணம் இல்ல, மூல பிரகிருதி தெரியப்படுத்துறதுக்கு. அதுதான் சொன்னேன், மூல பிரகிருதி இருக்கு தெரியப்படுத்துறதுக்கு, தெரிவிக்கிற சொல்ல. அதனால இது எல்லாமே லிங்கங்கள்னு சொல்லுவோம். மூல பிரகிருதிக்கு லிங்கம். ஆனா மூல பிரகிருதி எதுக்கு லிங்கம்? எதுக்குமே லிங்கம் இல்லை. அதுக்கு காரணம் கிடையாது, சுதந்திரமா இருக்கும். அதனால காரணம் கிடையாது. மூல பிரகிருதி அலிங்கம், இது எல்லாமே லிங்கம். அதனால விபரீதம் அவ்வியக்தம், லிங்கம்ன்றதுக்கு விபரீதம் அலிங்கம். மூல பிரகிருதி அலிங்கமா இருக்கு, மற்றபடி எல்லாமே லிங்கமா இருக்கு. அப்புறம் சாவயவம். இந்த மகதாதி காரியங்கள் எல்லாமே சாவயவமா இருக்கு. சாவயவம்னா which is having parts, part அது நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அனித்தியமா இருக்குன்னா அவயவம் சாவயவமா இருக்கணும். அனித்தியமான திரவியங்கள் சாவயவமா இருக்கு. இது வந்து சாவயவமா இருக்கு. மகதாதிகளுக்கு எல்லாமே அவயவங்கள் இருக்கு. அதனால
சாவயவம்னு சொல்றது. மூலப்பிரகிருதிக்கு அவயவங்கள் கிடையாது. பரதந்திரம், பரதந்திரம்னா சுதந்திரம் இல்லாததுன்னு அர்த்தம். காரியங்கள் எல்லாமே பரதந்திரம். சுதந்திரத்தினுடைய ஆப்போசிட் பரதந்திரம், பராதீனம். இது எல்லாமே பராதீனமா இருக்கு, காரணாதீனமா இருக்கு. வியக்தங்கள், வியக்தம், இப்படி வியக்தம். அனித்யம், அவ்யாபி, சக்ரியம், அநேகம், ஆசிரிதம், லிங்கம், சாவயவம், பரதந்திரம். விபரீதம், அவ்யக்தம். எல்லா இடத்துலயும் ஒரு நஞ்சு போட்டு சமாசம் பண்ணணும். அஹேதுமது, ஹேதுமது, அஹேதுமது, நித்தியம், அனித்யம். இது அனித்யம், இது நித்தியம், இது அனித்யம், அது நித்தியம். அவ்யாபி, வியாபி, அவ்யாபி, வியாபி, சக்ரியம், நிஷ்கிரியம், நிஷ்கிரியம், அநேகம், ஏகம், ஆசிரிதம், அனாசிரிதம், லிங்கம், அலிங்கம், சாவயவம், நிரவயவம், நிரவயம், பரதந்திரம், சுதந்திரம். त्रिगुणम् अविवेकी, त्रिगुणम् अविवेकी विषयः सामान्यम् अचेतनम् प्रसवधर्मि व्यक्तम् तथा प्रधानम् तत् विपरीतस्तथा च पुण्यम्. அப்படின்னா இதுல त्रिगुणम् अविवेकी विषयः सामान्यम् अचेतनम् प्रसवधर्मि व्यक्तम् तथा प्रधानम्. இப்போ பிரதானம் ஒரு வார்த்தை வந்து, பிரதானம்னா மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதிக்கு பல பர்யாய பதங்கள். அவ்யக்தம், பிரதானம், சில இடத்துல அச்சேதன பிரதானம் சொல்லுவோம். மூலப்பிரகிருதி, இதெல்லாமே ஒரே வஸ்துதான். மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதிக்கும் வியக்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். இப்ப இந்த காரிகையில் என்ன சொல்றதுன்னா அதுக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னு சொல்றேன். வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும், வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப என்ன சிமிலாரிட்டி இருக்கு? சாதர்மியம். சாதர்மியம் கிம் அஸ்தி இது இதானிம் உச்சதே. வியக்தம் ததா பிரதானம், வியக்தவும் பிரதானவும், வியக்தவும் ததா பிரதானம் ச. அப்படின்னா வியக்தவும் அவ்யக்தவும், வியக்தவும் மூல பிரகிருதியும் ரெண்டுமே அர்த்தம். ரெண்டுமே என்ன? त्रिगुणम् अविवेकी विषयः सामान्यम् अचेतनम् प्रसवधर्मी. இப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. திரிகுணம், திரிகுணம் சொன்னா 3 குணங்கள் உள்ளது அர்த்தம். சத்துவம், ரஜः, தமः. சத்வரஜஸ்தமோ குணா த்ரயः குணா. திரிகுணம், குணம் 3 குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. வியக்தத்துக்கும் இருக்கு, அவ்யக்தத்துக்கும் இருக்கு. திரிகுணம். அப்புறம் அவிவேகி, அவிவேகி, விவேகி. அவிவேகிங்கிற வார்த்தைக்கு இங்க ஜஸ்ட் வியாக்கியானம் பார்க்கணும். விவேச்சனம், அவிவேகின்னு வார்த்தை இருக்கு. ந வித்யதே விவேகः யஸ்ய சஹ அவிவேகி, न विद्यते विवेकः, विवेकः अस्य, विवेकः अस्य अस्ति इति विवेकी. न विद्यते विवेकः अस्य अविवेकी. विवेकम பண்ண முடியாதது. விவேகம், விவேகம், விவேச்சனம், செப்பரேஷன், செப்பரேட் பண்ண முடியாதது, பிரிச்செடுக்க முடியாதது அவிவேகி. அப்ப அவிவேகித்துவம் ஒரு தர்மம். இது வந்து அச்சேதன பிரதானத்துக்கும் இருக்கு, காரியங்களுக்கும் இருக்கு. அவிவேகித்துவம் ஒரு தர்மம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இது எடுத்துட்டே இது வேற இது வேற சொல்லலாம் இல்லையா? இது இப்படி இதை எடுத்து காமிக்கலாம். கையில் எடுத்த இந்த செல்போன் வேற, புஸ்தகம் வேற, இப்படி பிரிச்சு காமிக்கலாம். வேற செப்பரேட்டா எடுக்க முடியும். அந்த மாதிரி காரணத்திலிருந்து செப்பரேட்டா எடுக்க முடியாது. இது அவிவேகி அந்த அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது. இது எல்லாத்துக்குமே இருக்கு, காரியத்துக்குமே, எல்லா காரியங்களுக்கும் இருக்கு, காரணங்களுக்கும் இருக்கு. காரணத்திலிருந்து காரியத்தை பிரிக்க முடியாது. ஆமா ஆமா, காரண காரிய பாவம் இருக்கு ரெண்டுக்கும். அது ரெண்டும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத காரண காரிகாரம் பாவம் அது.
எல்லா காரணமும் பிரிக்க முடியாத காரணம் இல்லை. உபாதான காரணமா இருந்தால் அதை பிரிக்க முடியாது. மற்ற காரணங்கள் எல்லாம் நிமித்த காரணங்கள் பிரிக்கலாம், இது பிரிக்க முடியாது. அதனால அவிவேகி சொல்லியிருக்கான். திரிகுணம் அவிவேகி, அவிவேகி விஷய, அவிவேகி விஷய. விஷயம் சொன்னால் ஞானம் இல்லை அர்த்தம், ஞானஸ்வரூபம் இல்லை, ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது, ஞானத்துக்கு விஷயமா இருக்கு, ஞானத்துக்கு விஷயமா இருக்கு அர்த்தம், அதனால விஷயம் சொல்றது. எது ஞானஸ்வரூபமா இருக்கோ அது ஞானத்துக்கு விஷயமா இல்லை. இப்ப புருஷன் இருந்து செப்பரேஷன் காமிக்கும். புருஷன் எப்படின்னா ஞானஸ்வரூபா, காரிகை எப்படி புருஷன் சொல்லும்போது ஜீவாத்மாவே ஞானஸ்வரூபம். ஆமா ஆமா, ஜீவாத்மாவே ஸ்வப்பிரகாச ஞானஸ்வரூபான்னு. அதனால சகா விஷய நாஸ்தி, விஷயி. ஞானஸ்வரூபமா இருக்கிற பதார்த்தம் விஷயின்னு சொல்றது, மற்றபடி எல்லாமே விஷயம்னு சொல்றது. இப்ப ஜீவாத்மா ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால, ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனால அதை விஷயின்னு சொல்றது. இது மகதாதி காரியங்களும் மூலப்பிரகிருதியும் எல்லாமே ஞானஸ்வரூபம் இல்ல, ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால விஷயம்னு சொல்றது. விஷயம் ஆமா, வியக்தம் அவ்யக்தமும் விஷயம்தான், வியக்தமும் விஷயம். அப்போ அவ்யக்தத்துல ஞானத்துக்கு விஷயமா இல்லைன்னா எப்படி வரும்? ஞானத்துக்கு விஷயமா இல்லைன்னு சொல்ல, புருஷனை பத்தி சொல்றேன். புருஷன் ஞானத்துக்கு விஷயமா இல்லை, சா ஞானஸ்வரூபா. அப்ப இந்த விஷயம் புருஷன் முடிக்கலையா? இல்ல, வியக்தத்தையும் அவ்யக்தத்தையும் பத்தி தானே சொல்றது. புருஷனை செப்பரேட்டா வச்சிருக்கான், புருஷனை பத்தி சொல்லவே இல்லை. வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் தான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா புருஷன் கடைசியில் வருது, தத் விபரீத ததாச்ச புமான், புமான புருஷா. புருஷனை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்டா அதை சொல்ல போறாரு அப்புறம் தான். தத் விபரீதா ததாச்சா, சில விஷயத்துல இது இப்படியே இருக்கு, சில விஷயத்துல தத் விபரீதமா இருக்கு, அதுதான் சொல்ல போறாரு. அப்ப இப்ப புருஷனை பத்தி யோசிக்க வேண்டாம். இந்த மகதாதி காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, விஷயமா இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, ஆப்ஜெக்டிவா இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. ஒரு ஞானத்துக்கு ஆப்ஜெக்டா இருக்க முடியும் அப்படின்னா ஞான சுரூபமாகவே இருக்கல, இல்ல அவ்வளவுதான், ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அதனால விஷய புருஷனுக்கு விஷயமா இருக்குன்னு சொல்லணும். புருஷன் தான் ஞான சுரூபம், அது சொல்ல முடியாது. புருஷன் விஷயம் இல்ல, புருஷன் ஞான சுரூபம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த வியக்தமும் அவ்யக்தமும் ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அப்ப எது ஞான சுரூபமா இருக்கோ அதுக்கு இது விஷயம் சொல்லலாமே, பரவாயில்ல சொல்லணும். புருஷன் தான் ஞான சுரூபமா இருந்துட்டு இதை எல்லாமே பிரகாசப்படுத்துறான்னு சொல்லலாம். அப்போ திரிகுணம் அவிவேகி விஷய சாமான்யம், சாமான்யம் அச்சேதனம் பிரசவ தர்மி. சாமான்யம்னா காமன் அர்த்தம், எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது, தன்னுடைய காரிய பதார்த்தங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது சாமான்யம். காமன்னா என்ன மீன் பண்றாங்க? காமன்னா சாமான்யம் தான். காமன்னா என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பந்தப்பட்டு உள்ளது அர்த்தம். இங்கிலீஷ்ல என்ன போடுற, இப்ப ஷார்ட்டா மீனிங் கொடுத்துருக்கோம் இங்க. இல்ல அங்க ஒரு காமன் போட்டு என்ன போட்டிருக்கேன்னா, because it is subjective, it is also common, that is it is apprehended by all purushas alike. எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது, காமனா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். apprehended by purushas, புருஷனுக்கு apprehension உள்ள விஷயம் தான், புருஷனால தெரிஞ்சுக்க முடிய வேண்டியது எல்லாமே புருஷனால தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறதுனால காமன் சொல்லி. இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிராச்சீன வியாக்கியானத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். நாளைக்கு அந்த வியாக்கியானம் கொண்டு வரேன். சரி, இப்ப நான் ஜெனரலா சொல்றேன். சரி சரி. சாமான்யம் அச்சேதம், அச்சேதம்னா ஜடம், அது சுலபம். எல்லாமே வியக்தங்களும் அவ்வியக்தங்களும் ஜடமா இருக்கு, புருஷன் சேதனம். அப்புறம் பிரசவ தர்மி, பிரசவ தர்மின்னு சொன்னால் ப்ரொடக்டிவ் அர்த்தம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறது. பிரசவம்ங்கிறது பிரசவிக்கிறது சொல்றது இல்லையா, பிரசவம் பண்றது அதுவே ஒரு தர்மமா வச்சுட்டு இருக்கிறதுனா பிரசவசீலம்,
காரியங்களை உண்டு பண்ற சீலத்தோட உடையது. ப்ரொடக்டிவ் பை நேச்சர். व्यक्तम प्रसव धर्मी अव्यक्तम अव्यक्तम प्रसव धर्मी अव्यक्तम पुरुषस्तु तद्विपरीतम विपरीतम सः न प्रसव धर्मी सः न कार्यं न जनयति कारणमपि नास्ति कार्यमपि नास्ति. பிரசவ தர்மியா இருக்கிறதுனா ஏதோ காரியத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறது, ஏதோ காரியத்துக்கு காரணமாகவே எப்பொழுதும் இருக்கிறது. அப்பேற்பட்ட சுபாவத்தை பிரசவ தர்மித்துவம் சொல்லுது. பிரசவ தர்மி வியக்தவும் அவ்வியக்தவும் இப்படி இந்த மாதிரி குணங்களோட உடையதா சமானமா இருக்கு. இந்த விஷயத்துல தத் விபரீதா ததாச்ச புனः சில விஷயத்துல இதோட விபரீதமா இருக்கு, சில விஷயத்துல இப்படிதான் இருக்கா புருஷன். அது எப்படின்னு சொல்லலாம். திரிகுணம் இருக்கு, புருஷன் விபரீதமா இருக்கும். திரிகுணா நாஸ்தி பத்து குணாக நசந்தி. அதனால வியக்தவும் அவ்வியக்தவும் திரிகுணம் தத் விபரீதா புண்ணியம். அப்புறம் அவிவேகி अत्र एक संशय सांख्यमते मध्ये त्रिगुणं त्रयः गुणाः परन्तु वेदान्तशास्त्रे ब्रह्म तस्य गुणः नास्ति. एवमेव पुरुषस्य गुणाः अपि अत्र सांख्यमतेपि पुरुषस्य गुणाः न सन्ति. वेदान्ते அப்படிதான் இருக்கு. अद्वैत संप्रदाय अस्मिन् विषये समानमेव. निर्गुणः पुरुषः निर्गुणः पुरुषः निर्गुणब्रह्मन्. ஆமா ஒரே மாதிரி तद्विपरीतस्तथा च पुमान्. तद्विपरीतस्तथा च पुमान्. சில விஷயத்துல புருஷன் இதோட சிமிலரா இருக்கு, சில விஷயத்துல வித்தியாசமா இருக்கு சொல்றது. அது எந்த விஷயத்துல வித்தியாசமா இருக்கு, எந்த விஷயத்துல சிமிலரா இருக்குன்னு சொல்லணும். இப்போ பிரசவ தர்மின்னு சொல்றது, அது பிரசவ தர்மி இல்ல புருஷன், அதனால அந்த விஷயத்துல வித்தியாசமா இருக்கு. இங்க திரிகுணம் சொல்றது புருஷன் திரிகுணம் இல்ல நிர்குணமா இருக்கு, அதனால அந்த விஷயத்துல வித்தியாசமா இருக்கு. அப்புறம் விஷய இது விஷயமா இருக்கு, புருஷன் விஷயா இருக்கு, அதனால வித்தியாசமா இருக்கு. அப்புறம் சாமானியம் அச்சேதனம் இல்ல புருஷன் சேத்தனா இருக்கு, அதுல வித்தியாசமா இருக்கு. அப்புறம் சாமானியம் எந்த அம்சத்துல ததாச்சகுமான்னு சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்துல புருஷன் அப்படியே இருக்குன்னு சொல்றோம். ஏதோ ஒரு விஷயத்துல புருஷனுக்கும் இந்த ஒரு தர்மம் சமானமா இருக்குன்னு சொல்றோம். அது எந்த விஷயத்துல? அதுல இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விபரீதமா இருக்கு புருஷனுக்கு. இந்த காரிகையில சொல்லப்பட்ட தர்மங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் விபரீதமா இருக்கு புருஷன். திரிகுணகா இங்க சொல்லப்பட்டிருக்கு, புருஷன் திரிகுணனா இல்ல நிர்குணனா இருக்கு. அவிவேகின்னு இருக்கு, புருஷன் விவேகி விவேச்சைதும் சக்கியதை. அது கொஞ்சம் பார்க்கணும். விஷயம் இருக்கு, இது விஷயா இருக்கு. இங்க என்ன சாமானியம் இருக்கு, சாமானியா நாஸ்தி. புருஷா प्रतिव्यक्ति भिन्नः. पुरुषेण अन्ये सर्वे द्रष्टुं शक्यन्ते, पुरुषस्तु अन्येन न दृश्यते. भवतः आत्मा मया न दृश्यते, உங்களுடைய ஆத்மாவை என்னால பார்க்க முடியாது. அதனால புருஷன் தனித்தனி. சாமானியம் அச்சேதனம் சேதனா இருக்கு, பிரசவ தர்மி அப்பிரசவ தர்மியா இருக்கு. இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்ப ததாச்ச புமான் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, முன்னாடி காரிகையில் எப்படி இருக்கோ அது வச்சுட்டு எடுக்கும். அதுல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் புருஷனுக்கும் காமனா இருக்கு. எப்படின்னா சுதந்திரம் இருக்கு இல்லையா, அச்சேதன பிரதானத்துக்கு சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, அது புருஷனும் சுதந்திரம். அச்சேதன பிரதானம் நிரவயம் சொல்லப்பட்டிருக்கு, புருஷனும் நிரவயம். அந்த மாதிரி அச்சேதன பிரதானம் அலிங்கம் சொல்லப்பட்டிருக்கு, புருஷனும் அலிங்கம், இன்னொரு லிங்கமா இல்லை. அந்த மாதிரி இது லிங்கம் தான் இருக்குங்க. இங்க லிங்கம் தான் இருக்கு, ஆனா அவ்வியக்தம் அலிங்கம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆமா, அவ்வியக்தம் அலிங்கமா இருக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து படிக்கணும். ஆமா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தலாம். வியாக்கியானங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், நாளைக்கு